ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சம் தான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எ பாலினாமியல் p of x equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 divided by x plus 2. Find q of x. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ p of x divided by q of x. ஓகேங்களா? அதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதியிருக்கேன். p of xன்றதை கொடுத்துட்டான். p of x q of x எல்லாம் டிவைட் பண்ணும்போது இதுதான் எனக்கு கோசண்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். பட் q of x என்னன்னு கேட்டிருக்கான். ரெண்டோட பாலினாமியல் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். p of x equal to x square minus 5x minus 14. ஓகேங்களா? இதை கிராஸாக கொண்டு வாங்க. x plus 2. ஓகேங்களா? ஈக்குவல் டு x minus 7 into q of x. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் -14, ஆட் பண்ணால் -5. ஸோ 2ம் 7ம் 14 வரும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு -5. ஆன்சர் மைனஸு, இங்கே மல்டிப்ளிகேஷனில் மைனஸு. ஸோ ரெண்டில் ஒரு நம்பர் மைனஸு, ஆன்சர் மைனஸுன்றப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ், சின்ன நம்பர் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுகிறேன்? x + 2 இன்ட்டு x - 7. இந்த x + 2 அப்படியே எழுதுகிறேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த x - 7 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்குது. இந்த பக்கம் வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துடுமா? ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். அங்கே மேலே இருக்கிறது இங்கே கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேங்களா? இதில் எதுவுமே இல்லை, டினாமினேட்டர் ஒன்று. ஸோ அப்போ இது டினாமினேட்டர் மாறிடும். இப்போ காமனாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மேலே கீழே கட் பண்ண முடியும். இதையும் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன், இதுதான் டிவிஷன். டிவிஷன் இருந்தால் மட்டும்தான் கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேருந்தே கூட கட் பண்ணிக்கலாம். இங்கே எழுதிட்டு இங்கே கூட நான் கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்குது x + 2 இன்ட்டு x + 2. ஸோ இதை நான் வந்து இங்கேயே மல்டிபிள் பண்ணுங்கள். x இன்ட்டு எக்ஸு x ஸ்கொயர், x இன்ட்டு 2 2x. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு எக்ஸு 2x, 2 இன்ட்டு 2 4 மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ q of x இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு q of x equal to x ஸ்கொயர். 2 தடவை x இருக்குது. அந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே x வேரியபிள் தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. ஆனால் x ஸ்கொயரையும் தான் ஆட் பண்ணக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. xஐயும் ஆட் பண்ணலாம். ஸோ 4x + 4. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினு q of x equal to x ஸ்கொயர் + 4x + 4. இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருந்தாலும் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டோம்னாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், எந்த கொஸ்டினாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா கொஸ்டினை கவனமாக ரீட் பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ p of x கொடுத்துட்டான். p of xையும் q of x எல்லாம் டிவைட் பண்ணும்போது இதுதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ q of x என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நான் இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இதை கிராஸாக கொண்டு போய்ட்டு இதை q இங்கிட்டு கிராஸாக கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு x - 7 கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இல்லை நான் x - 7 இந்த இடத்துல எழுதிட்டு இங்கேயும் கட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக கட் பண்ணலாம். கீழே கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. ஸோ எப்படி கட் பண்ணாலும் x + 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக தான் நமக்கு கிடைக்கும். x ஸ்கொயர் + 4x + 4 அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.